எப்பா இதெல்லாம் போதாதுப்பா, இன்னும் 5-6 உலக கோப்பையை ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம பாண்டியா வந்து சொல்லியிருக்காருங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா வாங்க தெளிவாக சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நீ ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸாக இருந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம பாண்டியா பார்த்தீங்கன்னா 2024 T20 உலக கோப்பையை ஜெயிச்சிட்டு இதெல்லாம் போதாது, நம்ம இன்னும் 5-6 உலக கோப்பையை ஜெயிக்கணும் அப்படின்னு பாண்டியா வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட மறுபடியும் டிராஃபி வந்து வந்திருக்கு. அது எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம பாண்டியா வந்து சொல்லியிருக்காருங்க. அன்னைக்கு 2017 பார்த்தீங்கன்னா நாங்கள் போராடி தோத்தோம். அது எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்னால் அந்த போட்டியை பார்த்தீங்கன்னா சரியாக ஃபினிஷிங் பண்ண முடியல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன் டிராஃபி வச்சது எனக்கு பெரும் மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு நம்ம பாண்டியா வந்து சொல்லியிருக்காருங்க. இருந்தாலும் இது எனக்கு பார்த்தீங்கன்னா போதாது, என்னோட கரியரில் 5-6 உலக கோப்பை ஜெயிச்சு அலமாரியில் பார்த்தீங்கன்னா கோப்பைகளை அடுக்க நான் விரும்புது. அது மட்டும் இல்லை, என்னோட அடுத்த இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா 2026 நம்ம இந்தியா மண்ணில் நடக்கப்படுற T20 உலக கோப்பை தான் அப்படின்னு நம்ம பாண்டியா வந்து சொல்லியிருக்காருங்க. 2024 நடந்த T20 உலக கோப்பையா இருக்கட்டும், அடுத்து 2025 நடந்த சாம்பியன் டிராஃபியா இருக்கட்டும், இந்த 2 வெற்றிக்குமே நம்ம பாண்டியா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பங்கு இருக்குங்க. பாண்டியா இருக்கிற வரைக்கும் நம்ம இந்தியா கிட்ட பார்த்தீங்கன்னா 5-6 உலக கோப்பை இல்லைங்க, 10 உலக கோப்பை ஜெயிக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியா வந்து இந்தியாக்காக ரொம்ப உழைச்சிக்கிட்டு இருக்காருங்க.